Welcome friends for the program Fact of the Day. இன்னைக்கு ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு பி ப்ரிசைஸ் சொல்ல போனோம்னா இன்னைக்கு ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ஃபேக்ட் அபவுட் காம்பினட்டோரிக்ஸ். இன்னைக்கு ஃபேக்ட் வந்து அபவுட் காம்பினட்டோரிக்ஸ். ஸோ கவுண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட் பார்க்க போகிறோம். அது என்ன ஃபேக்ட் அப்படின்னு பார்ப்போமா? பார்த்தீங்க வச்சுக்கலாம். If a set has m elements, if a set A has m elements and a set B has n elements, then there can be 2 to the power mn relations can be defined from A to B. அதாவது நம்மகிட்ட ஒரு செட் A கொடுத்துட்டாங்க, அதில் m elements இருக்கு. அதாவது cardinality of A is m, number of elements in set A is m and number of elements in set B is n இருந்துச்சுன்னா, தென் ஏலேருந்து பிக்கு எத்தனை ரிலேஷன்ஸ் டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னா 2 to the power mn ரிலேஷன்ஸ் டிஃபைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு ஃபேக்ட் ஆஃப் த டே. இது வந்து ஒரு கண்டினியூஸ் சீரீஸாக போடலாம் அப்படின்னு வச்சுருக்கேன் நான். இது இந்த காம்பினட்டோரிக்ஸ் மட்டும். இன்னைக்கு ஃபேக்ட் வந்து அபவுட் தி நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ். சப்சீக்வெண்ட்டாக என்ன பண்ணுவோம், அந்த ரிலேஷன்ஸில் எத்தனை வந்து ஃபங்க்ஷனாக போக முடியும் அண்ட் அவுட் ஆஃப் தட் ஃபங்க்ஷன்ஸ் எத்தனை ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ண முடியும், அதில் எத்தனை ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்க முடியும், இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு குட்டி குட்டி வீடியோவாக பார்ப்போம். சரிங்களா? இப்போ ரிலேஷன்னா என்ன அப்படிங்கிறத ரீகால் பண்ணிக்கலாம். டெஃபனிஷன் என்ன சொல்லுது, ஏவும் பியும் நான் எம்டி செட் எடுத்துக்கங்க. யூ டேக் 2 நான் எம்டி செட்ஸ். எம்டி செட்டாக இருந்தால் ரிலேஷன் டிஃபைன் பண்ண முடியாது, அதனால ஏவும் பியும் நான் எம்டி செட் எடுத்துக்கலாம். தென் எம்டி செட்டாக இருந்ததுன்னா இருக்க ரிலேஷன் வந்து என்னவாக இருக்கும்னா ட்ரிவியல் ரிலேஷனாக இருக்கும், அது எம்டி ரிலேஷனாக இருக்கும். இட் ஒன்ட் பி ஆஃப் எனி யூஸ், அதனால ஏவும் பியை நான் எம்டி செட் எடுத்துக்கிறோம். சரிங்களா? தென் எ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி அப்படிங்கிறது வந்து இஸ் எ சப்செட் ஆஃப் த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பிங்கிறது நம்ம உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், இஸ் தி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி டேக்கன் இன் தட் ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஏ பி, ஆர்டர் மாற்றக்கூடாது. ஏ கிராஸ் பியில் ஏ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக இருக்கணும், பி செகண்ட் எலிமெண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் தரோம் அதுக்கு. இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3, பி இஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி இப்படி இருந்தது வச்சுக்கோங்க. தென் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்னது, ஏ கிராஸ் பி வந்து ஏல 1 பியில் ஏ 1 பி, அப்புறம் 1 அப்புறம் 1a 1b முடிஞ்சிச்சு, அப்புறம் 2a 2b இந்த இருக்குது பாருங்கள், அப்புறம் 3a 3b. ஸோ இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், பிஓ ஏவும் எடுக்கலாம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் பிஏ எடுக்கிறது இருந்தால் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பியாக இருக்கும், செகண்ட் எலிமெண்ட் ஏவாக இருக்கும். எப்படி பாருங்கள், A1 A2 A3 இந்த இருக்குது பாருங்கள், A1 A2 A3. அதுக்கப்புறம் B1 B2 B3 இந்த இருக்குங்களா. ஸோ ஏ கிராஸ் பியில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதே தான் பி கிராஸ் ஏல இருக்கும். ஆனால் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் என்னவா இருக்காது, ஈக்குவலாக இருக்காது. அது ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா ஏவும் பியும் சமமாக போகணும், ரெண்டும் வந்து ஈக்குவல் செட்ஸாக போகணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் அந்த ரெண்டு செட்லேயும் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சேமாக தான் இருக்கும். தி கார்டினாலிட்டி ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் த சேம் as த கார்டினாலிட்டி ஆஃப் பி கிராஸ் ஏ. அப்படின்னா ஏ கிராஸ் பியில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் பி கிராஸ் ஏலையும் இருக்கும். ஆனால் ரெண்டு செட்டும் ஈக்குவலாக இருக்குமானா இருக்காது. ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சமம் கிடையாது. ஏன்னா ஆர்டர் இம்பார்ட்டண்ட்டு. 1 கமா ஏ எதுக்கு சமம் கிடையாது, ஏ கமா 1க்கு சமம் கிடையாது. இது ரெண்டும் வெவ்வேறு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் பொதுவாக சமமாக இருக்காது. ஆனால் எப்போ இருக்கும் சமமாக அப்படின்னா, எப்போ இருக்குன்னா ஏவும் பியும் ஈக்குவலாக போச்சுன்னா, ஈக்குவல் செட்ஸாக போச்சுன்னா ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த பேக்ரவுண்டோட நம்ம இந்த ஃபேக்டை தெரிஞ்சுக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கலாம். இஃப் எ செட் ஏ ஹேஸ் m elements and a set B has n elements, then there can be 2 to the power mn relations can be defined from A to B. What is a relation? Relation is a subset of A cross B. இதான் நமக்கு வேணும். சரிங்களா? ஏ கிராஸ் பிங்கிறது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இப்போ தான் சொன்னோம். ஓகே, இப்போ இதுக்கான ப்ரூஃபை நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரூஃப் ஆஃப் த ஃபேக்டில் பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.